மகாநதி எடுத்த ப்ரோமோவில் வந்து வீட்டை வந்து காவேரி பேரில் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து சொத்தில் பங்கு கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காவேரிக்கு எழுதி வைக்கிறதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து காவேரியோட அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ரொம்பவே திட்டி வருத்தப்படுறாங்க. உங்கள் பையனை நம்பி தான் ஏமாந்துட்டேன், உங்களை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து காவேரியும் விஜய் வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் 2 மணி நேரம் வெளியே இருக்க முடியுமா, நாங்கள் வந்து கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே இந்த மாதிரி எங்களை வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. நீங்கள் இனிமேல் என்ன பிளான் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது, ஏன்னா நான் இந்த சொத்து மேலே வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்டரை வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இனிமேல் உங்களுக்கு இதில் பங்கே கிடையாது இந்த சொத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையுமே ஷாக்காக வைக்கிறாங்க. இதுக்கு மேலே இனி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி அம்மா ரொம்பவே அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. காவேரியும் அப்படியே வந்து ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட வந்து இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.